ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பைசலாட் கேம் சேஞ்சர். இந்த பிசாஸ் இருக்கால, பயங்கரமான கேம் சேஞ்சர். பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிற உங்களை பாவத்துக்குள்ள அப்படியே திருப்பி கேமை சேஞ்ச் பண்ணி பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுல பயங்கரமான கேம் சேஞ்சர். ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறார். பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட தான் பிரதர். நீங்களும் நிறைய வாட்டி போராடி இருப்பீங்க. சபைக்கு ஒழுங்காக போகணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையெல்லாம் கீழ் பண்ணி நினைப்பீங்க. 4 நாள் ஜெபம் பண்ணுவீங்க, 4 நாள் அப்படியே ஆகிடுங்க. பரவாயில்லவா, ஜாலியாக அதெல்லாம் ஒன்று கேட்க மாட்டேன் சொல்லி அப்படியே கூட்டு போய் தள்ளுருவான். கேம் பிளானே மாற்றிடுவான். ஆனால் ஆண்டவருடைய கேம் பிளான் உங்களை குறித்து வேற மாதிரி இருக்குது. பிரதர் சிஸ்டர், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில். கருத்தோடு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டம் பயங்கரமாக இருக்கும். அவர் வேற மாதிரி கேம் பிளான் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இவன் கேம் பிளானை நம்பாதீங்க, டோட்டலாக ஃபால்ஸு. ஆனால் உங்களை குறித்து அவர் வச்சிருக்கத ஆண்டு நீங்கள் தெளிவாக வார்த்தையில் பேசுவார். இந்த மாதிரி நான் வார்த்தைக்குள்ள போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தியுக்கு ரிவா ஷேக் கே பெனியாந்திர திமோத்திக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், எத்தனை பேருக்கு புரியுது பெஸ்டர்? நம்ம எத்தனையோ வாட்டி போய் சொல்கிறோம், பாவம் பண்ண மாட்டேன்றோம், திரும்பியும் பண்ணுறோம், பட் பலவீனமாக இருக்கோம். ஆனாலும் நம்மளை பலப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட வச்சிருக்காரு அப்படின்னா திட்டம் பெருசாக இருக்குன்னு தானே அர்த்தம். உங்களை குறித்து அவர் வச்சிருக்க கேம் பிளான் பெருசாக தானே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த பிசாசு வச்சிருக்க கேமை நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ அப்படியே நைஸாக விலகி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் மண்டை மேலே அடிக்காமல் உங்களை வச்சிருக்காரு அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக அடிப்பார், பொழந்துருவார். அதே மாதிரி தான் என்ன சொன்னார், பொழந்துறதுக்குள்ளே ஒழுங்காக வந்துருந்தாரு. கம்முன்னு தூக்கின்னு வந்துட்டேன். ஆண்டவரே சோத்திரம்ன்ட்டு வந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேங்க, அவர் அச்சார்னா வேறு மாதிரி இருக்கும். பயமுறுத்துறதுக்காக நான் பண்ணல, உண்மையாக சொல்கிறேன். அன்புள்ளவர், கிருபை உள்ளவர் தான். ஆனால் பண்ணுறதப்பே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தா பயங்கரமாக ஒரு ரூட் பிளான் அவர் மாற்றி கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேமை ட்விஸ்ட் ஆக்கிடுவார். ஓகே, பிசாசோட ட்விஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டோட ட்விஸ்ட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். பிரதர் சிஸ்டர், எத்தனை பேர் ட்ராக்கை மாற்றி உண்மை இல்லாமல் இருக்கீங்களோ, ப்ளீஸ் உண்மையாக மாறுங்க. ஓகே, நம்ம உண்மையாக இல்லாத இருந்தால் அவர் உண்மையாக இருக்காரு. என்ன உண்மையாக இருக்காரு? நம்மளை இன்ன வரைக்கும் அச்சுவிடாமல் இருக்காருல்ல, அதுவே அவர் நம்ம மேலே வச்சுல பெரிய கிருபை. உண்மை. ஏன்னா உண்மையில தேவன் என் பிள்ளை இன்னைக்கு மாறுவோம், நாளைக்கு மாறுவோம், நாளைக்கு மாறுவான்னு நினச்சின்னு இருக்காரு. ஆனால் நம்ம மாறுறதே இல்லையா? பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட தான் புரியுதா? உண்மை இல்லைனா மாறணும். கன்சிஸ்டன்சி, கனெக்ஷன் காடோட இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் பக்கா பிளான்டா பர்ஃபெக்டாக நடக்கும். புரியுதா? புரியா? திரும்பிகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியுதுனால எல்லாம் வேணும். கர்த்தருக்கு சோதரம் மாமையா லவ் யூ. உங்களை குறித்து பிளான் பெருசாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க.